ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும், எல்லோரும் விதவிதமாக பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண சாப்பாடு தான். வாங்க என்ன சாப்பாடு அம்மா பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சுட சாதம், சுட சாதம் சொல்கிறேன்னு தவிர இது நல்லா ஆறின சாதம் தான். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சிம்பிளாக ஒரு மாங்காய் ரசம். ஸோ மாங்காய் ரசம் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கு. புளி இல்லாமல் இந்த சாம்பார் பொடி எதுவும் போடாமல் சிம்பிளான ஒரு மாங்காய் ரசம் தான். மோஸ்ட்லி மாங்காய் ரசம் எல்லோரும் விதவிதமாக பண்ணுவீங்க. இன்றைக்கி அம்மா எப்படி பண்ணியிருக்கான்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பருப்பு வேணுமோ அந்தளவுக்கு பருப்பு எடுத்து வேக வச்சுக்கோங்க. இன்றைக்கி 1.5 கப்பு நாங்கள் பருப்பு போட்டோம் அம்மா. ஏன்னா இன்றைக்கி ஆட்டில் கேரட் கறி தான் பண்ணது. கேரட் கறி தான் பண்ணியிருக்கு. ஸோ கேரட் கறிக்கும் பருப்பு வேணுன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப்பாக தான் பருப்பு போட்டிருக்கு. ஏன்னா கேரட்டுக்கும் மாங்காய் ரசத்துக்கும் சேர்த்து பருப்பு வேணும்னு சொல்லிவிட்டு ஸோ 1.5 கப்பு பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துன்ட்டு புளிப்புக்கு மாங்காய் தக்காளி பழம் மட்டும்தான். ஒரு மாங்காய் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். தோலை உரிச்சிட்டு மாங்காய் அந்த உள் சதையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு தனியாக வேக வச்சு ஒரு 3 விசில் குழைய விட்டு எடுத்துன்ட்டு அதுக்கடுத்து பருப்பை ஒழிச்சு வச்சுட்டு அதே குக்கரில் மாங்காவையும் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு நல்லா குழைய வச்சு எடுத்துருங்க. மாங்காவையும் ரெண்டுத்தையும் தனித்தனியாக வச்சுட்டு ஒரு அடுக்கில் தக்காளி பழத்தை புழிஞ்சு விட்டுண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா வெகுந்து போட்டுட்டு இந்த தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு மஞ்சப்பொடியை போட்டுட்டு தக்காளியை ஓரளவு சும்மா ஒரு கால்வாசி இல்லை பாதி வேக விட்டுருங்கோ. நல்லா அது வெந்து வந்த உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மாங்காய் ப்ளஸ் பருப்பு, சில பேர் மாங்காவையும் பருப்பையும் ஒன்றா கூட வேக வைக்கிறவா இருக்கா. ஏன்னா இன்றைக்கி காய்க்கும் பருப்பு போடணுன்றதுனால தனித்தனியாக நாங்கள் வேக வச்சோம். இல்லை நீங்கள் காய்க்கு பருப்பு போடாமல் வெறும் மாங்காய் ரசத்துக்கு மாத்திரம் பருப்பு போடலாம், நீங்கள் ரெண்டுத்தையும் கூட ஒன்றா வேக வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அதனால் மாங்காய் தேவையான பருப்பு ப்ளஸ் மாங்காய், வேக வச்ச மாங்காய், இது ரெண்டுத்தையும் ஒன்றா மேஷ் பண்ணி இந்த வேக வச்சுருக்க தக்காளி பியூரியில் விட்டுருங்கோ. விட்டுட்டு ரசம் வேணுன்ற அளவுக்கு விளாவிட்டு அதுக்கப்புறமா தாளிக்கும் போது கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகா, இது 3த்தையும் தாளித்து கொட்டிடுங்க. ஏன்னா இன்றைக்கி மாங்காவோட புளிப்பு தக்காளியோட புளிப்பு தான். நம்ம தனியாக புளிஜலம் எதுவும் சேர்க்கலை. அதே மாதிரி ஆளினால் பொடியோ சாம்பார் ரசப்பொடியோ எதுவுமே சேர்க்கலை. இந்த பச்சை மிளகா காரம், காஞ்ச மிளகா காரம் மட்டும்தான் இந்த மாங்காய் ரசத்தில். ஸோ டெய்லி சாம்பார் பொடி, புளி அப்படி சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாங்காய் சீசன் இப்போது இந்த நேரத்தில் இதை யூஸ் பண்ணிட்டா உண்டு. அதுக்கடுத்து இன்னொரு 6 மாதம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு மாங்காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மாங்காய் சீசனு வரும்போது மாங்காயில் விதவிதமாக டிஷ்ஷஸ் பண்ணலாம். நான் இதுக்கப்புறம் எல்லாமே பண்ணி போடுறோம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா கேரட் கறி கொஞ்சம் நல்ல குழசலாக தான் நாங்கள் பண்ணியிருக்கு. ஏன்னா ஆற்றுல அம்மாலாம் இருக்கா, கொஞ்சம் ஏஜ்டுன்ற அது ஒன்று. அதுவும் இல்லாமல் குழந்தையில் ஏதாவது ஏஜ்டாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி குழசலாக பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். கேரட் கறி எல்லாருக்கும் தெரியாத ஒன்றும் இல்லை. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிச்சுட்டு கருவேப்பிலை தாளிச்சுட்டு கேரட்டை போட்டு துளி வேணுன்ற அளவு உப்பை போட்டுட்டு துளி தண்ணியை தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்கோ. மூடி வச்சுட்டேனாக்கா அந்த விசர்த்து கொட்டுற தண்ணியிலே கேரட் நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடி, தேவையான நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரப்பொடி அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் கேரட்டில் பருப்பு போட்டிருக்கோம். ஏன்னா மாங்காய் ரசம் வேக வைக்கும் போதே காய்க்கும் வேணும்னு சொல்லி பருப்பும் போட்டு வேக வச்சு தான் நாங்கள் பருப்பு போட்டிருக்கோம்.
நீங்கள் பருப்பு போட்டு சாப்பிட்றீங்கனாக்கா ஓகே, தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை பருப்பு வேண்டாம், வெறும் காரப்பொடி இதுவே போதும் எங்களுக்கு, அதுவே திட்டமாக இருக்கும்னா காரப்பொடி அந்த போட்டுட்டு தேங்காய் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் பருப்பு போட்டோன்றதுனால தேங்காய் போடல. ஸோ அதனால் பருப்பை போட்டு நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு எடுத்துட்டேன்னாக்க இது பெருங்காயத்தை போட்டு எடுத்துட்டேன்னாக்க கேரட் கறி ரெடி. இன்றைக்கி இவ்வளோ தான், சிம்பிளான சாப்பாடு தான். மாங்காய் ரசம் அண்ட் கேரட் கறி, ஆஸ் யூஷுவல் மோர், அதுக்கப்புறமா ஆற்றுல பண்ண ஊறுகாய். ஸோ நேற்றே நான் சொன்னேன் ஊறுகாய் காலியாகிற ஸ்டேஜன்ட்டு. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி இல்லை நாளைக்கு காலி ஆகிடும். இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தான் போடணும். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி சிம்பிள் சமையல். இது வரைக்கும் மாங்காய் ரசம் இந்த மாதிரி செய்யலைனாக்கா செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும், நமக்கு வேலையும் குறைச்சல். இப்போது வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால எல்லாருமே சிம்பிளாக தான் மோஸ்ட்லி பண்ணுவாள். ஸோ வேலையும் கம்மி. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு லஞ்ச் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.